வெல்கம் டு மாணவன்.com. டுடே ஏஐ ட்ரிவன் வேர்ல்டில் ஜஸ்ட் பைத்தான் இல்லை பேசிக்காக சில ஏஐ கான்செப்டை கற்றுக்கிட்டு நம்மளால் ஏஐ ரிலேட்டடான ஜாபை வாங்க முடியாது. முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸோடைய அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது. அகெயின் ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலும் அவங்க கம்பெனியில் சஸ்டெயின் பண்ணுறதுக்கும் நியூ ரோலை அவங்க வாங்குறதுக்கும் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா சர்டிஃபிகேஷன். அதில் இம்பார்ட்டன்ட் ஏரியா என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ. ஸோ கம்பெனிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது இல்லையா? சர்வீஸ் கம்பெனிஸ், ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனி, இவங்க எல்லாருமே ஸ்லோவாக ஏஐ ரிலேட்டடான அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சேட் பாட்ஸு, ஏஐ அசிஸ்டன்ஸு, இது எல்லாமே எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்லேயும் ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இதுக்கு அவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டொமைன் என்ன அப்படின்னா க்ளவுடில் இருக்கக்கூடிய ஏஏ சர்வீசஸ். இன்றைக்கி மார்க்கெட்டில் டாப்பாக இருக்கக்கூடிய க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் நம்பர் 1 AWS, நம்பர் 2 மைக்ரோசாஃப்ட் அஷூர், கூகுள் க்ளவுட். இவங்க மார்க்கெட்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏஏ ரிலேட்டட் சர்டிஃபிகேஷனை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது ரிலேட்டடாக தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோசாஃப்டோடைய அஷூர் ஏஏ சர்டிஃபிகேஷனை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டோட்டலாக 3 சர்டிஃபிகேஷன் நான் உங்களுக்காக இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் அஷூர் ஏஏ ஃபண்டமெண்டல், இது ஒரு பிகினர் லெவல். இதில் கோர், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் கான்செப்ட்டு, மிஷின் லேர்னிங் கான்செப்ட்டு, அஷூரில் இருக்கக்கூடிய ஏஏ சர்வீசஸை டீட்டெயிலாக இதில் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் ரொம்ப காம்ப்ளெக்ஸான சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு எந்த நீடும் கிடையாது. எந்த சர்டிஃபிகேஷனை எடுக்கிறீங்களோ பிகினர் லெவலில் எடுத்தாவே போதுமானது. அதை நீங்கள் டீட்டெயில்டாக இன்டர்வியூக்கு போனால் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கும் ப்ளஸ் அதை நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆனாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கணும். அடுத்தது நான் 2 சர்டிஃபிகேஷன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று டேட்டா சயின்டிஸ்ட் அசோசியேட், இன்னொன்று ஏஏ இன்ஜினியர் அசோசியேட். நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் பேக்ரவுண்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஏ இன்ஜினியர் அசோசியேட் கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் உங்களுடைய கரியரை ஒரு ஏஏ இன்ஜினியர் ரோலுக்கு கொண்டு போகணும். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ரோல் அப்படிங்கிறது போயிடுச்சு. இதுக்கு மேலே ஏஏ இன்ஜினியர். அப்போ அது ரிலேட்டடாக என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஏஏ பேஸ்டு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுவீங்க யூஸிங் ஏஏ சர்வீசஸ். டேட்டா சயின்டிஸ்ட் அசோசியேட் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பேசிக்காக நம்ம அப்ளிகேஷனை எப்படி ட்ரெயின் பண்ணுறது, பில்ட் பண்ணுறது, டிப்ளாய் பண்ணுறது, இது பேசிக்காக இன்ஜினியரிங் ஒர்க்காக இருக்கும். ஃபைன் டியூனிங் ப்ராசஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக டேட்டா சயின்டிஸ்ட் ரிலேட்டடான அந்த மிஷின் லேர்னிங் லைஃப் சைக்கிள் வித் அஷூர் மிஷின் லேர்னிங் சர்வீசஸ் கவர் ஆகும். இப்போ நீங்கள் இங்கே பிக்சரில் பார்க்கும்போது அஷூர் ஏஏ ஃபண்டமெண்டலுக்கு சிங்கிள் ஸ்டார், அஷூர் ஏஏ இன்ஜினியருக்கு டபுள் ஸ்டார் இருக்கும். மீனிங் என்னென்னா அதோட வெயிட்டேஜ். ஸோ ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனுக்கும் காஸ்ட் இருக்குது. அதாவது அந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் அட்டெம்ப் பண்ணுறதுக்கு ரெனிவல் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அடுத்ததாக நம்ம பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ். எப்போதுமே அமேசான் வெப் சர்வீசஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதில் 2 சர்டிஃபிகேஷன் ஏஏ ரிலேட்டட். ஒன்று ஏஏ ப்ராக்டிஷனர், இதில் கம்ப்ளீட்டாக ஃபண்டமெண்டல் கான்செப்ட், ஏஏஎம்எல், அதுக்கப்புறம் ஜென்ஏஏ. ஸோ மோரோவர் எல்லா க்ளவுட் சர்வீசஸ்லையுமே பார்த்துட்டிங்கன்னா அதாவது க்ளவுட் சர்வீசஸ் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷனில் கான்செப்ட் எல்லாமே சிமிலர் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், ஜென்னி எல்லாம் அந்த கான்செப்ட்டுக்கு ரிலேட்டடாக அந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் எந்த மாதிரியான சர்வீசஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ பிகினராக இருக்கிறவங்க ஏடபிள்யூஎஸ் சர்டிஃபைடு ஏஏ ப்ராக்டிஷனரும், மிஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டி, இது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதோடைய சர்டிஃபிகேஷன் காஸ்ட்டும் அதிகம். அது இல்லாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இது வெயிட்டேஜ் ஜாஸ்தி. ரெனிவல் ப்ராசஸும் 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இருக்கும். ஸோ அஷூர்லாம் 1 இயருக்கு 1 டைம் நீங்கள் அந்த சர்டிஃபிகேஷனை ரெனிவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டி ரொம்ப அட்வான்ஸ்டு பார்ட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஏடபிள்யூஎஸில் மாஸ்டராக இருக்கீங்க. பட் நீங்கள் மிஷின் லேர்னிங் ரிலேட்டடான கான்செப்ட்டும் தெரியும். பட் நீங்கள் க்ளவுடில் இருக்கக்கூடிய சர்வீசஸ் பற்றி தெரியலன்னா நீங்கள் இந்த கோர்சஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை உங்கள் கம்பெனியில் ஏடபிள்யூஎஸ் க்ளவுடு தான் ப்ரியாரிட்டி, அதை பேஸ் பண்ணி தான் அவங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிகிட்ருக்குறாங்க. முக்கியமாக ஏஏ பேஸ்டு அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் பிளான் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கூகுள் க்ளவுட்.
கூகுள் க்ளவுடில் கூகுள் டிஜிட்டல் லீடர் இது எல்லாருமே படிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் இதில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும்தான் ஏஐ ரிலேட்டடாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து மற்ற க்ளவுட் கான்செப்ட்ஸ் இருக்கும். அடுத்தது ப்ரொஃபஷனல் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எப்படி ஏடபிள்யூஎஸில் வந்து மிஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அதே மாதிரி தான் அட்வான்ஸ்டு. ரீசெண்டாக கூகுள் வந்து இன்னொரு சர்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஜென்ரேட்டிவ் ஏஐ லீடர் சர்டிஃபிகேஷன். இதில் ஜென்ஏ பேஸ்டு சர்வீசஸ் எல்லாத்தையுமே அவங்க கம்பைன் பண்ணி ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் பிஃபோர் தான் வந்து லான்ச் ஆச்சு. இதோடைய ஸ்டடி மெட்டீரியலும் நல்லாயிருக்கு. நான் கோ த்ரூ பண்ணேன். எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு இன்டர்மீடியட் லெவல்னு சொன்னாலுமே பிகினராலையும் பண்ண முடியும், ஸ்டூடெண்ட்ஸாலையும் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அஷூர் ஏஏ 900 ஆர் ஏஎஃப் ஏடபிள்யூஎஸில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ராக்டிஸ்னர், இந்த 2 எடுக்கலாம். டேட்டா சயின்டிஸ்ட் இல்லை மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா DP100, அப்புறம் ஏடபிள்யூஎஸ் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷாலிட்டி, இல்லைனா ஜிசிபி மிஷின் லேர்னிங் இன்ஜினியர். ஜென்ஏ டெவலப்பர் அப்படின்னு ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஜென்ஏ லீடர் A102 ஏ இன்ஜினியர். பெட்ராக், அது கூட சேர்த்து பெட்ராக் நல்லா ஸ்ட்ராங்காக லேப் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி பெட்ராக் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் மேனேஜ்டு ஏஏ சர்வீசஸ். இதை பற்றி இன்னொரு வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏஏ ப்ராடக்ட் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜர், நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு டெக்னிக்கலாலாம் வேண்டாம், பட் நான் வந்து ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கணும், அது ரிலேட்டடாக ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கூகுள் டிஜிட்டல் லீடர் இல்லைனா ஏஏ 900 வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகே, அகெயின் ரிப்பீட் பண்ணோன்னா இன்னும் நிறைய ரோல்ஸ், இப்போது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஜென்ஏ ஆப் டெவலப்பர், க்ளவுட் ஏஏ ப்ராடக்ட் மேனேஜர், டேட்டா சயின்டிஸ்ட், MLOps, இந்த மாதிரி ரோல் இருக்கும். இதுலேயுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மேப் பண்ணியிருக்கிறேன் என்னென்னலாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சர்டிஃபிகேஷன் அலைண்டாகவும் சில டாபிக்ஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து MLOps இன்ஜினியர்னு சொல்லும் போது AWS SageMaker, இந்த மாதிரி இந்த பைப்லைன்லாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும். நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்ட் வித் ஃபண்டமெண்டல். உனக்கு எதுவுமே தெரியலனா ஃபண்டமெண்டலாக ஃபஸ்ட்டு ஒரு சர்டிஃபிகேஷனுக்கு பிளான் பண்ணுங்கள். அடுத்தது ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அஃபிஷியல் லிங்க், மைக்ரோசாஃப்ட் லிங்க்கு, AWS ஸ்கில் பில்டரு, கூகுள் க்ளவுட் ஸ்கில் பூஸ்ட், இதெல்லாமே வந்து அஃபிஷியல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அந்தந்த க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோடய வீடியோஸும் பார்க்கலாம். கண்டிப்பாக ஸ்லோவாக நான் வந்து எல்லா க்ளவுடில் உள்ள ஏஐ சர்வீசஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஸ்லோவாக அட்வான்ஸ்க்கு போங்க. மிஷின் லேர்னிங் அண்ட் ஜென்ஏ ரிலேட்டடான எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கு ரிலேட்டடான சர்டிஃபிகேஷன் பேஸ்டான உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு. லாஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு சிம்பிள் சேட் பாட்டு, இந்த மாதிரி நிறைய வந்து ப்ராஜெக்டை க்ளவுட் சர்வீசஸ் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். இதை பண்ணிங்கனாவே கிட்டத்தட்ட வந்து நீங்கள் வந்து 1 இயர், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு 1 இயர் பிளான் பண்ணுங்கள். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஒரு 6 மந்த்துக்குள்ளே பிளான் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன். ஓகே, ஏன் இந்த சர்டிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் டுடே இந்த ஏஐ ட்ரிவன் வேர்ல்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 90% ஆஃப் த கம்பெனி, சர்வீஸ் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் கம்பெனியாக இருந்தாலும் சரி, ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, எல்லா ஏஐ சொல்யூஷனுமே க்ளவுடில் ரன் பண்ணுறாங்க. ஜாப்ஸும் பார்த்துட்டிங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் இன்ஜினியர், அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அதெல்லாம் போய் ஸ்லோவாக ஏஐ இன்ஜினியர், டெவாப்ஸ் அப்படிங்கிறது, டெவாப்ஸ் கண்டிப்பாக தெரியணும், பட் MLOps எப்படி மிஷின் லேர்னிங் ரிலேட்டட் அப்ளிகேஷனை ஆப்ரேஷனலாக ரன் பண்ணுறது, எப்படி டிப்ளாய் பண்ணுறது, ப்ராம்ப்ட் இன்ஜினியர், டேட்டா சயின்டிஸ்ட்னா வெறும்னே வந்து அல்காரிதம்ஸோ இல்லை வந்து கோராக அந்த NumPy பாண்டாஸை மட்டும் படிச்சுட்டு எனக்கு டேட்டா சயின்டிஸ்ட்டு நல்லா தெரியும்னு சொல்கிறதெல்லாம் வந்து எடுபடாது. ஏன்னா ஏஐ ரிலேட்டடான சர்வீசஸ் க்ளவுட் நாலேஜும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஜென்ஏ, இப்போது ஓப்பன்ஏஐ, பெட்ராக், கூகுள் ஜெமினி, வெர்டெக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஜென்ஏ ரிலேட்டடான டூல்ஸும் மார்க்கெட்டில் வந்துருச்சு. அதை பேஸ் பண்ணி அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறாங்க. ரைட், இப்போது ஏஏ ப்ளஸ் க்ளவுட், இந்த காம்பினேஷனில் தான் ஃப்யூச்சர் இருக்கும். இப்போ க்ளவுடை நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது சஸ்டெயின் பண்ண முடியும், டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள் ரோல். நான் இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு சொல்கிறேன். பட் ஒரு ஃப்ரெஷராக இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், நான் ஏஏ வந்து என்னுடைய ப்ரைமரி அப்படின்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ரெண்டுத்தையும் காம்பினேஷனில் படிக்கிறது தான் பெட்டர். ஸோ ஏன் இந்த சர்டிஃபிகேஷனை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, ரெகக்னைஸ்டு பை டாப் MNCs. ரைட், நீங்கள் வந்து
நீங்கள் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் பண்ணி கூகுளில் கூட வேலை வாங்கலாம். ஏன்னா கூகுளில் வந்து மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணலாம்லாம் சொல்ல முடியாது. முக்கியமாக சர்வீஸ் கம்பெனியாக இருக்கக்கூடிய Accenture, TCS, Deloitte எல்லாமே இந்த சர்டிஃபிகேஷனை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய LinkedIn போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வந்து போடும்போது அது ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். ஸ்பெசிஃபிக் ரோலுக்கு அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஸ்பெசிஃபிக் ரோல் அலைன்ட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இந்த ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய அந்த லிங்க், மைக்ரோசாஃப்டோட லிங்க்கு, சர்டிஃபைடு ஏஏ ப்ராக்டிஸரோட லிங்க்கு, கூகுள் ஜென்ரேட்டிவ் லிங்க்லாம் வந்து ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். என்னோடய ஸ்லைடை எப்படி அக்சஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த வீடியோஸை வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் பார்க்கணும், தொடர்ந்து என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த கோர்ஸோடைய லிங்க் இருக்கும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. இந்த வீடியோவை நாங்கள் வந்து யூடியூப்லேயே அப்லோட் பண்ணியிருப்போம். பட் நீங்கள் வந்து யூடியூப்பில் ஆக்சிடெண்ட்டாக இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் இப்போ யூடியூப் வந்து ஒரு நல்ல ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்மாக கிடையாது, ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளாட்ஃபார்மாக ஆகிடுச்சு. ஷார்ட்ஸு, வீலாக் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் என்னுடைய எல்லா வீடியோவும் ப்ளஸ் என்னுடைய அடிஷ்னல் ரிசோர்ஸ், என்னுடைய பிடிஎஃப், புக்ஸு, இது எல்லாமே இந்த கோர்ஸ்க்குள்ளே எக்ஸ்ப்ளோர் க்ளவுட் ஏஏ சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த சீரியஸில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்க்ளூடிங் இந்த பிடிஎஃப் லிங்க்கு எதுவாக இருந்தாலுமே இதில் இருக்கும். ரைட், இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ப்ளஸ் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எங்களுடைய மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த வீடியோஸை நீங்கள் ஆஃப்லைன்லேயும் பார்த்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு. ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ் நம்ம பிளாட்ஃபார்மில் கொடுத்துட்ருக்குறோம். அதையும் யூட்டிலைஸ் பண்ணிங்க. இது போக நம்ம மீட்டப் லிங்க்ஸ் இருக்குது. அந்த மீட்டப் லிங்க்ஸில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம லைவ் செஷன்ஸில் இம்பார்ட்டன்ட் டாபிக், AWS ரிலேட்டடான டாபிக், GCP ரிலேட்டடான டாபிக்ஸ்லாம் நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அது ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். மீட்டப் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, மீட்டப் ஜஸ்ட் மாணவனே போடுறேன். மாணவன் ஏஏ அகாடமி, மாணவன் லேர்ன் கோட் 2 இருக்குது. மாணவன் ஏஏ அகாடமியில் ஏஏ ரிலேட்டடான சர்வீசஸ், மாணவன் லேர்ன் கோடில் டெக்னாலஜி ரிலேட்டடான சர்வீசஸ்லாம் நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ திரும்ப நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது ரிலேட்டடான ஈவெண்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முக்கியமாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாங்கள் எஃபோர்ட் எடுத்து உங்களுக்காக வந்து வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.